ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது ஜூன் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியானது நடந்து இருக்குங்க. ஸோ இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா திருக்கணிக பஞ்சாங்கப்படி நடந்துள்ள ஒரு குரு பயிற்சி அப்படின்னே சொல்லலாம். பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய குரு பயிற்சிக்கான பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்த ராசினர் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நிச்சயமா இந்த வீடியோவில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. 12 ராசினியர்களும் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கான பரிகாரங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொண்டு பயனடைங்க. இந்த குரு பயிற்சி சில ராசினியர்களுக்கு ராஜ யோகத்தையும் சில ராசினியர்களுக்கு சவால்களையும் தரலாங்க. இந்த சவால்களை குறைத்து குருவின் அருளை முழுமையாக பெறுவதற்கு மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஏற்ற பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். திருக்கணிகா பஞ்சாங்கப்படி குரு பயிற்சி ஆகியுள்ள இந்த நேரத்துல பல ராசினியர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய குரு பகவான் சில ராசினியர்களுக்கு ராஜ யோகத்தை கொடுக்கிறார். வேத ஜோதிடத்துல குரு பகவான் மிகவும் பார்த்தீங்கன்னா சுப கிரகமாக இருக்கிறார். ஞானம், செல்வம், கல்வி, திருமணம், குழந்தை பேரு, தொழில் வளர்ச்சி மற்றும் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி நிறைய மாற்றங்களை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஸோ இதன் காரகராக குரு கண்டிப்பா திகழ போகிறார். குரு பயிற்சி காலத்துல பலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைத்தாலும் சில ராசினியர்களுக்கு சவால்கள் ஏற்படலாம். ஸோ அந்த சவால்களை குறைத்து குருவின் அருளை முழுமையாக பெறுவதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். முதல்ல மேச ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா குருவின் அருள் அதிகரிக்க வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகளை நீங்க அணியலாம். தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானை வழிபடுவது உங்களுக்கு சிறப்புங்க. கடலை பருப்பை நீங்க தானமாக செய்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பண வரவை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக ரிஷபம் ராசினியர்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார அழுத்தங்கள் குறைவதற்கு வியாழக்கிழமைகளில் வாழை மரத்திற்கு நீர் ஊற்றலாம். ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிந்தால் கல்வி உதவி செய்வது குருவின் அருளை உங்களுக்கு இன்னமும் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ரிஷபராசினியர்களும் இந்த மாதிரி விஷயத்தை தவறாமல் செய்திடுங்க. அடுத்ததாக மிதுனராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் குறைவதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு காயத்ரி மந்திரத்தை தினமும் 108 முறை நீங்க உச்சரிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் கோவிலில் மஞ்சள் மலர்கள் சமர்ப்பிப்பது இந்த மாதிரி செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வகையான நன்மையை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக கடகம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் தடை மற்றும் குடும்ப சிக்கல்கள் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற இனிப்புகளை நீங்க தானமாக செய்யலாங்க. குருகோமம் அல்லது தட்சிணாமூர்த்திக்கான அர்ச்சனை செய்வது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறந்த பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா நீங்க செய்திடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை மற்றும் பதவி உயர்வு தொடர்பான தடைகள் நீங்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்துவது அவசியம். அது மட்டுமல்லாமல் குருவுக்கு கொண்டை கடலை வாழை நீங்க சமர்ப்பித்து வழிபாடு செய்வது உங்க வாழ்க்கையில நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலனை நிச்சயமாக பெற்று தருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசினியர்களுக்கு முக்கியமா கன்னி ராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி மற்றும் வெளிநாட்டு வாய்ப்புகள் மேம்பட வியாழக்கிழமைகளில் விஷ்ணு வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மை அப்படின்னு சொல்லப்படுது. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் வழங்கலாம். இந்த மாதிரி நீங்க செய்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிச்சயமா அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கன்னி ராசினியர்கள் தவறாமல் இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்க செய்து வரலாங்க. அடுத்ததாக துலாம் ராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கான அதாவது உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் உங்களுடைய வாழ்க்கையில கடன் மற்றும் பொருளாதார சிக்கல் குறைவதற்கு மஞ்சள் துணியை நீங்க தானமாக செய்து வரலாங்க. அது மட்டும் இல்லாமல் கோவிலில் நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டு வருவது உங்களுக்கு மன அமைதியை பெற்று தரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தவறாமல் துலாம் ராசி நேயர்கள் இந்த மாதிரி பரிகாரங்கள் மறக்காமல் நீங்க செய்திடுங்க. அடுத்ததாக விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு
இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவு மற்றும் திருமண வாழ்க்கையில நல்லிணக்கம் ஏற்படணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா, குரு பகவானுக்கு மஞ்சள் மலர்ல நீங்க அர்ச்சனை செய்து வரலாங்க. மஞ்சள் மலர்ல நீங்க அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் தம்பதியர் ஒன்றாக சேர்ந்து கோவிலில் தரிசனம் செய்வது இன்னமும் உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்று தரும் அப்படின்னு சொல்லப்படுது. விருச்சிக ராசினியர்கள் இந்த விஷயத்தை தவறாமல் செய்திடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தனுசு ராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சியில நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவின் சொந்த ராசியான தனுசு ராசினர் வியாழக்கிழமையில் ஒரு சோஸ்திரம் நீங்க படிக்க செய்யணுங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னதானம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து துறைகளிலும் உங்களுக்கு முன்னேற்றத்தை பெற்றுத்தரும். அதாவது என்ன சோஸ்திரம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவிற்கு உகந்த சோஸ்திரம் எதுவாக இருந்தாலும் நீங்க கண்டிப்பா அதை படிக்க செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிந்தால் ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் வாங்கி கொடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அதில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் நலம் மற்றும் தொழில் வளர்ச்சிக்காக நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் நிற பழங்களை நீங்க தானமாக கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் முதியவர்களுக்கு உதவி செய்து வருவது குருவினுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. குரு பகவானுடைய ஆசீர்வாதம் மகர ராசினியர்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செய்திடுங்க. இந்த பரிகாரங்களை கண்டிப்பா நீங்க செய்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடை தடங்கள் அனைத்துமே நீங்கிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கும்பம் ராசி நேயர்களுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, வருமானம் மற்றும் சேமிப்பு இது இரண்டுமே உங்க வாழ்க்கையில அதிகரிப்பதற்கு நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிலில் மஞ்சள் வஸ்திரத்தை நீங்க தானமாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்து வந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாகவே சொல்லப்படுது. இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா உங்களால் முடிந்த அளவிற்கு நிச்சயமா நீங்க செய்து வரலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மீனம் ராசி நேயர்களுக்கு குருவின் சொந்த ராசியான மீன ராசினர் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்ர நாமம் நீங்க படிக்க செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கு உணவு வழங்குவது உங்களுக்கு மிகுந்த புண்ணியத்தை பெற்று தரும் அப்படின்னு சொல்லப்படுது. மீன ராசினியர்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்க நிச்சயமா செய்து வருங்க. இந்த குரு பயிற்சி என்பது வெறும் கிரக மாற்றம் மட்டும் அல்லங்க, வாழ்க்கையில புதிய வாய்ப்புகள் மற்றும் மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு காலமாகவும் நம்ம பார்க்கலாம். சரியான பரிகாரங்களை பக்தியுடன் நீங்க செய்து வந்தீங்கன்னா குருவின் அருளால் தடைகள் விலகி செல்வம், கல்வி, தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சோதர சாஸ்திர ரீதியாகவே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் குருவின் பார்வை கிடைத்தால் கோடி நன்மை என்ற பழமொழி போல இந்த குரு பயிற்சி அனைவருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா வளப்பும் வெற்றியும் கொண்டு வரட்டும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. கண்டிப்பா 12 ராசினியர்களும் இந்த மாதிரி பரிகாரங்களை நிச்சயமா நீங்க மேற்கொள்ளலாம். இந்த பரிகாரங்களை எப்ப செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ப வேண்டுமானாலும் நீங்க கண்டிப்பா செய்யலாங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.